Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் லோன் ஆப்பில் நீங்கள் கோல்டு இல்லாட்டி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வழியாக கோல்டு இல்லை சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா ஃபிசிக்கலாக வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வரில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா கம்மி கம்பேர் டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் தான் இருப்பீங்க. ஸ்டாக்ஸில் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏஞ்சல் லோன் ஆப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ETF, ஸ்டாக் SIP, IPO அப்படின்லாம் இருக்கும். பே லேட்டர், GDT கொடுத்துருப்பாங்க. அதில் ETF வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ETF பேஜ் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ETF வந்து எக்விட்டியில் பண்ணுறீங்களா, செக்டரில் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்மார்ட் ETFா, இல்லை டெப்டா, குளோபலாக அண்ட் கோல்டு அண்ட் சில்வரும் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணோம் அப்படின்னா வியூ ஆல் ETFஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக கோல்டு அண்ட் சில்வரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்துடும். கோல்டு அண்ட் சில்வர் ETFs எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ மெத்தட் ஒன்று தான். நீங்கள் கோல்டு எடுத்தாலும் சில்வர் எடுத்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட் வந்து நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னா அதே மெத்தடில் தான் இன்னொன்றுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டாக் எப்படி பை பண்ணி சேல் பண்ணுறீங்களோ அதே மெத்தடு தான். ஸோ கோல்டு பீஸ் இருக்குது, நிப்பான் இந்தியாவோடது, அதுக்கப்புறம் டாட்டா கோல்டு இருக்குது, ICICIயோட கோல்டு ETF இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 இயர் ரிட்டர்ன் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. சில்வர் 35% கொடுத்துருக்கு, கோல்டு 38% கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில்வருக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ நீங்கள் சில்வரையும் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு நிகராக எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 இயரில் பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா. ஸோ கோல்டு பீஸோட ரேட்டும் கொடுத்துருப்பாங்க, சில்வர் பீஸோட ரேட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் ஒவ்வொன்றும் ரேட்டு மாறி இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக அந்தந்த கோல்டு சில்வரை தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அது எவ்வளோ ஏறுதோ அதே மாதிரி தான் இதுவும் ஏறும். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ரேட்டு மாறி மாறி இருக்குது. ஒன்று 72 ரூபா இருக்குது, ஒன்று 8 ரூபா இருக்குன்னா பயப்பட வேணாம். கோல்டு 10% ஏறுச்சுன்னா இதுவும் 10% ஏறும். ஒன்றும் பயப்படாதீங்க. சரியா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். சில்வர் பீஸ் எடுத்துக்கலாம். நிப்பான் இந்தியாவோட சில்வர் ETF இருக்குது. அதை நான் டேப் பண்ணுறேன். 94 ரூபா ரேட்டில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துடும். 3 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48% தான் கொடுத்துருக்குது. ஓகே, லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆனால் நல்லா ஏறி இருக்குது. ஸோ இப்போ இதை பை பண்ணணுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் ஆப்ஷன் இருக்கும். பை கொடுங்க. ஒன் டைமாக SIPயா? ஸோ இப்போ அதை நீங்கள் வாங்குறீங்க, மாதம் கண்டிப்பாக வாங்கிட்டே இருக்கணுமா, இல்லை ஒன் டைம் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன் டைம் கொடுக்குறேன். ஒன் டைம் கொடுத்துட்டா எவ்வளோ ஷேர் இன்றைக்கி வாங்க போகிறீங்க. டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் எடுத்துகிட்டு டெலிவரி வரும். அதான் லாங் டேர்முக்கு. ஒரு 100 ஷேர் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 9500 ரூபா வரும். ஸோ 100 ஷேர். கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் லிமிட்டில் இருக்குது. ஸோ லிமிட்டில் நீங்கள் எதாவது ப்ரைஸ் அடிக்கணுன்னா அந்த ப்ரைஸ் அடிங்க. அந்த ப்ரைஸ் வந்தால் பை பண்ணும். இல்லை மார்க்கெட்டில் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ்க்கு வாங்கிடும். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ்ஸு என்ன அமௌண்ட் எல்லாமே கீழே வந்திருக்கும். ஓகேவா? சார்ஜஸ் எல்லாம் என்னென்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு பை பண்ணுறதுக்கு முன்னாலேயும் இந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 13 ரூபா இதுக்கு கட்டணும். ஸோ சார்ஜஸும் வந்துருச்சு. ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னா கீழே பை வந்துடும். அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆடு ஃபண்ட்ஸ் வரும். ஆல்ரெடி பணம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை வந்துடும். ஆடு ஃபண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் பணத்தை ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் பேமெண்ட் பேஜ். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே என்னென்ன ஆப் வச்சுருக்கீங்களோ எல்லாம் வந்துடும். UPI மெத்தடில் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங்கில் பண்ணிக்கலாம். பணத்தை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பை வரும். பை கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டாக் பை பண்ணுற மாதிரி தான். பை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹோம் பேஜில் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹோமில் இருப்பீங்க, ஸ்டாக்ஸில் போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இது வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேவா? போர்ட்ஃபோலியோவில் எக்விட்டி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பீஸ் வந்து ஆட் ஆயிரும். சில்வர் பீஸோ இல்லை கோல்டு பீஸோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் சில்வர் அண்ட் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.